அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள், மக்கள். அதே நேரத்தில் நமக்கு ஒரு மாபெரும் கொடையை தந்திருக்கிறார். அது என்ன என்றால், மாந்தருக்காக தாம் வகுத்திருக்கிற அந்த மகத்தான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய ஊழியர்களாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாருமே ஒரு புறம் அவருடைய மக்கள், இன்னொரு புறம் அவருடைய ஊழியர்கள். சிறந்த சாதனை புரியக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தியவர்கள் யார், அந்த பயன்படுத்தியவர்களுக்கு என்ன நன்மை செய்யலாம், அவர்களுக்கு கைமாறு தருவது எப்படி என்றெல்லாம் சொல்லி தேடி வருகிறார் அந்த இறைமகனார். இந்த திருவருகை காலம் அத்தகைய தேடி வருகிற காலம். உண்மையான உழைப்பாளிகளுக்கு கைமாறு தருவதற்காக வருகிற ஒரு அற்புதமான காலம். அவரே சொல்லுகிறார், ஒரு சிலருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து விட்டு போகிறார், நீண்ட காலம் வெளியே போய்விட்டு வருகிறார், வந்து கணக்கு கேட்கிறார். சிறந்த வகையிலே அந்த பணத்தை பயன்படுத்தி பொருள் ஈட்டியவர்களை அவர் பாராட்டுகிறார். ஆகவே இந்த உவமையிலே நாம் ஊன்றி பார்த்தோம் என்று சொன்னால், வெறுமனே பணம் மட்டுமல்ல, செல்வம், அறிவு, பொறுப்பு முதலியவைகளிலே நன்மை நிறைந்தவர்கள், அந்த நன்மைக்கு ஏற்ப நன்மை விளைவித்தவர்களாக சிலர் உள்ளார்கள். அவர்களை வாழ்த்துவதற்கு அவர் வருகிறார். அவர்களை கொண்டாடுவதற்காக, பாராட்டுவதற்காக அவர் வருகிறார். ஆகவே இந்த சிறப்பாக அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக, திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உழைத்து பெருமை சேர்த்தவர்களை பார்த்து, நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளிலே நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளிலே உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியிலே நீர் வந்து பங்கு கொள்ளும் என்றார். ஆகவே இந்த உலகத்திலே சாதனை புரிகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அவர்களுக்கு பெரும் மனசோடு, பேருவகையோடு, பெருமையோடு பாராட்டுகிறவராக இந்த திருமகனார் வருகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் உலகிலே எல்லாரும் தலைவராக இருக்க முடியாது, எல்லாரும் பெரும் சாதனைகள் புரிந்துவிட முடியாது. எடுத்துக்காட்டாக, இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் எவ்வளவு பெரிய சாதனை புரிந்திருக்கிறார். அதே சமயத்திலே வீட்டிலே உள்ள அந்த விசையை தட்டி விளக்கை ஏற்றினால் அது அவ்வளவு பெரிய சாதனையா என்ன? இல்லை. இருட்டை போக்கிவிட்டோம், வெளிச்சத்தை உண்டாக்கிவிட்டோம். ஆனால் அதை விட இந்த மின்சாரத்தை உண்டாக்கியவர் எவ்வளவோ பெரிய சாதனை புரிந்தார். அந்த மாதிரி சாதனையாளர்களை பாராட்டுவதற்காக அவர் வருகிறார். எல்லாரும் இப்படி பெரும் சாதனைகள் புரிய முடியாது. சாதாரணமானவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பதை பார்க்கிறோம். வாழ்க்கையிலே ஓரளவுதான் அவர்களால் முன்னேற்றம் காண முடியும். அவர்களது முயற்சியையும் அவர் பாராட்ட வருகின்றார். அந்த தம்முடைய பொறுப்பை சிறப்பாக செய்தவர்கள், தம்முடைய தகுதிக்கு தகுந்தபடி, தமக்கு இருக்கிற சக்திக்கு தகுந்தபடி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் கூட அவர்களை பாராட்டுகிறார். ஆகவே அவர்களையும், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளிலே நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளிலே உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியிலே நீர் வந்து பங்கு கொள்ளும் என்றார். ஆகவே பெரும் பெரும் சாதனையாளர்களைத்தான் மக்கள் பாராட்டுகிறார்கள். ஆனால் கடவுள் சிறு சிறு பணிகளை சிறப்பாக செய்வர்களை கூட பாராட்டுகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே இத்தகைய சிறிய பணிகளை செய்கிறவர்கள் தான் உலகிலே எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் கடவுள் பாராட்டுகிறார், அவர்களை பற்றி பெருமைப்படுகிறார். அவர்கள் நம்முடைய மகிழ்ச்சியிலே, நிலையான மகிழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதற்காகத்தான் இறைமகனார் நம்மை தேடி வருகிறார். ஆனால் அதே சமயத்தில் வேறு சிலர்
சோம்பேறிகளாக, பொறாமைக்காரர்களாக, பேராசை மிக்கவர்களாக, பிறரை கவிழ்ப்பதிலேயே கவனம் உள்ளவர்களாக, குறை கூறிக்கொண்டே இருப்பவர்களாக, உழைக்காமலே முன்னேற விரும்பும் ஒட்டுண்ணிகளாக, லஞ்சம் பெறுகிறவர்களாக, இப்படி இருக்கிறவர்களும் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு தண்டனை தருவதற்காக இறைமகன் வருகிறார் என்றும் தெரிகிறது. ஆகவே அத்தகையோரை பார்த்து, சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், தான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையிலே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பயனற்ற இந்த பணியாளை புறம்பேயுள்ள இருளிலே தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார் என்று பார்க்கிறோம். ஆகவே பெரும் சாதனையாளர்களை பாராட்டுகிறார், சாதாரணமாக தம்முடைய கடமைகளை நிறைவேற்றியவர்களை பாராட்டுகிறார். அதே சமயத்தில் சோம்பேறிகளாக இருக்கிறவர்கள், ஊரை ஏமாற்றுகிறவர்கள், அத்தகையோரை பார்த்து அவர் தண்டனை தருகிறவராக வருகிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் ஊழியர்கள். நம் ஒவ்வொருவரிடமும் பொறுப்பு தந்திருக்கிறார். குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி அவர்களிடம் குடும்பத்தை, பிள்ளைகளை ஒப்படைக்கிறார். ஆசிரியர்களிடம் மாணவ மாணவிகளை அவர் ஒப்படைக்கின்றார். வணிகரிடம் வாடிக்கையாளர்களை அவர் ஒப்படைக்கின்றார். மருத்துவர்களிடம் நோயாளிகளை ஒப்படைக்கின்றார். இப்படி எப்படியோ ஒவ்வொருவரிடமும் அவர் ஒரு சிலரை ஒப்படைக்கின்றார். அவர்களை எப்படி நாம் தேற்றினோம், அவர்களுக்கு என்ன சாதனைகள் புரிந்தோம் என்பதுதான் கேள்வி. ஆக நம்மள எல்லாருமே ஊழியம் செய்ய வந்தவர்கள் தான். ஒரு குடும்பத்தை சிறப்பாக உண்டாக்கி வளர்ப்பது, அந்த குடும்பத்தை ஒரு கோயிலாக மாற்றுவது என்று சொன்னால் அது பெரிய சாதனை. அதை கடவுள் பாராட்டுகிறார். அதே போல சின்னஞ்சிறு பொறுப்புகள், சாதாரண வேலைகள் இருந்தாலும் கூட அவற்றையும் சிறப்பாக செய்கிறவர்களை அவர் பாராட்டுகிறார். நாம் சாதாரணமாக பார்க்கும் பொழுது ஒரு சில ஊழியர்கள் தங்களுடைய தலைவர்களுக்காக உயிரையே தருகிறவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். வேறு சிலர் கண்முன்னே ஒரு மாதிரி, கண் மறைவாக வேறு மாதிரி செயலாற்றுகிறவர்களை பார்க்கிறோம். ஒரு சிலர் சோம்பேறிகளாக, பிறர் வேலை செய்வதையும் கெடுப்பவர்களாக இருப்பதையும் பார்க்கிறோம். எல்லாரையும் குறை கூறிக்கொண்டே இருப்பவர்களை எல்லாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவரையும் அவர் கணித்து பார்த்துவிட்டு, நல்லது செய்தவர்கள், தம்முடைய அருமையான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கை கொடுத்தவர்கள், தோள் கொடுத்தவர்களை எல்லாம் பாராட்டுவதற்காக வருகிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அவர் பொறுப்பு கொடுத்திருக்கின்றார். திறமைகளை தந்திருக்கின்றார், அறிவை தந்திருக்கிறார், செல்வத்தை தந்திருக்கிறார், இன்னும் எவ்வளவோ நன்மைகளை எல்லாம் தந்திருக்கிறார். அவற்றுக்கு ஏற்ப நாம் பலன் அளிக்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்மை அவர் பாராட்டி தம்முடைய நிலையான மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். இன்றேல் நம்மை புறம் தள்ளி இருளுக்குள்ளே போ, அழுது கொண்டு இரு என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே கடமை உணர்வு உள்ளவர்கள், சாதனையாளர்கள், பொறுப்புள்ளவர்கள், இவர்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு கைமாறு தருவதற்காக இந்த இறைமகன் திருவருகை காலத்தில் வருகிறார். அதைத்தான் திருவருகை என்று கொண்டாடுகிறோம். அது நமக்கு நல்லது. அவருடைய வரவை நாம் எதிர்பார்த்து அவருடைய வாழ்த்தை பெறுவோமாக.